السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. حمدا لك يا من شرح صدورنا ويا من هديت لنا لهذا الإسلام، والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين. وقال الله تعالى: قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أحب الله لما يغدوكم به من نعمه وأحبوني لحب الله وأحب أهل بيتي لحبي، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் ஆருயிர் தலைவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரின் குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், இமாம் பெருமக்கள், வலிமார்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து மறைந்த முஃமினான ஆண் பெண் மக்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சவுண்ட் விட்டு விட்டு வருது ஹஸ்ரத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப கேக்குதுங்களா? புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஒரு கண்ணியமான மஜ்லிஸிலே இணையதளத்தின் மூலம் உங்களோடு அல்லாஹு தாலா என்னை சந்திக்க வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோடு உரையாடி மகிழ்வதில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா ஈருலக சர்வலோக பாக்கியங்களை தந்தருள் வாலிப்பானாக. இந்த ரமலானுடைய இரவுகளிலே அஹ்லுல் பைத்தில் அவர்களை பற்றி எனக்கு முன்னால் பெரும்பெரும் உலமாக்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருந்திருப்பார்கள். அந்த அஹ்லுல் பைத்துகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை, அந்த திக்ரை கொண்டு எனது நாவை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா இன்று எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா திருக்குரான் அஷூரா என்கிற அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் பேசுகிறார். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே, இந்த சமுதாயத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் செய்கின்ற வேலைக்கு எந்த கூலியும் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மால் எந்த கூலியும் கொடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிற அளப்பரிய நன்மைகளை நம்மால் கணக்கிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபகாரத்திற்கு இந்த உலகத்தில் யாராலும் கூலியை கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலேயும் சரி, மறு உலகத்திலேயும் சரி, அவர்கள் நமக்கு செய்ய இருக்கின்ற உபகாரங்கள் கோடானு கோடி, அவைகளை கணக்கிட முடியாது.
எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மால் யாராலும் எந்த கூலியும் கொடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான், எனக்கு ஒரு கால் நீங்கள் ஏதாவது கூலி கொடுப்பதாக இருந்தால் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, எனது குடும்பத்தார்களை நீங்கள் நேசியுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலையா? கேக்குது. இங்க கேட்கலையா? கேக்குது, இங்க கேக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை நேசிப்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் காட்டுகிற உபகாரம் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு தடவை ஃபாத்திமா அஸ்-ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுவனத்து பேரரசி, அவங்க குழந்தை பருவம், அவங்க குழந்தையாக சிறுமியாக இருக்கிற போது அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற கோபத்தினால ஃபாத்திமா அம்மையாரை கன்னத்தில் அடித்து விடுகிறார். ஃபாத்திமா அம்மையார் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். எனது தந்தையே, என்னை அபூஜஹல் அடித்து விட்டார் என்று அந்த குழந்தை அழுகிறது. கன்னத்தில் பார்த்தால் அபூஜஹலுடைய கை விரல் ரேகை படிந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது அருமை மகளே, நீ நேராக அபூ சுஃபியானிடத்திலே செல். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொன்னார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்தின் மிகப்பெரிய பகிரங்க விரோதி. அவர் மக்காவிலே கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிறார். அதுவரை இஸ்லாமிய விரோதிகளில் மிகப்பெரிய விரோதியாக விளங்கியவர். ஆனால் அப்படிப்பட்ட அபூ சுஃபியான் பிற்காலத்தில் அவர் முஸ்லிம் ஆவார் என்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருந்தது என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்கு காரணம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே சொன்னார்கள், எனது அருமை மகளாரே, நீங்கள் நேராக அபூ சுஃபியானிடத்திலே போய் இந்த விஷயத்தை சொல்லி முறையிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த குழந்தை மழலை மொழியிலே அபூ சுஃபியானிடத்திலே வந்து சொல்கிறார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. அந்த குழந்தை ஃபாத்திமாவை தனது தோளிலே எடுத்துக்கொண்டு நேராக அபூஜஹலிடத்திலே வந்து, நீ ஃபாத்திமாவை அடித்தாயா என்று கேட்கிறார். ஆம், அடித்தேன். இதெல்லாம் பெரிய விஷயமா? எதற்காக இங்கே நீங்கள் குழந்தை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று அபூஜஹல் கேட்கிறான். இல்லை, இது செய்த காரியம் மிகப்பெரிய தவறு என்று சொல்லி, ஃபாத்திமா, நீ பதிலுக்கு பதிலாக இந்த அபூஜஹலை நீ திருப்பி அடி என்று அபூ சுஃபியான் கூறுகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூஜஹலை திருப்பி அடித்தார்கள் என்பது வரலாறு. நடந்த விஷயத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரப்பி லா தன்சாஹு, யா அல்லாஹ், அபூ சுஃபியானை மறந்து விடாதே என்று துஆ செய்தார்கள். எப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை ஈமான் அல்லாத ஒருவர் நேசித்தாலும் கூட அந்த நேசம் அவருக்கு ஈமானை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அபூ சுஃபியானுடைய ஈமானுக்கு இதுதான் காரணம் என்று நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்துரைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரை நேசித்தால் ஈமான் இல்லாதவருக்கு ஈமான் கிடைத்துவிடும். அப்படியானால் ஈமான் உள்ளவருக்கு என்ன கிடைக்கும்? ஈமான் உள்ளவர்கள் அஹ்லுல் பைத்தை நேசிப்பதால் என்ன கிடைக்கும்? பகதாத் நாட்டிலே ஜுனைத் என்கிற ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார். மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர். அவர் களத்திலே நின்றுவிட்டால் பகதாத் நகரத்திலே எந்த வீரரும் களத்தில் இறங்க மாட்டார்கள். அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற பிரபல்யமான வீரர் ஜுனைத். ஒரு தடவை களத்திலே நிற்கிறார். இந்த ஊரிலே யாராவது ஆண்மகன் இருந்தால் என்னிடத்திலே மோதுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று அறைகூவல் விடுக்கிறார்கள்.
ஜுனைது களத்திலே இறங்கிவிட்டார், இனி யாராலும் இந்த களத்திலே வெற்றி பெற முடியாது என்று அந்த களத்திலே கூடியிருக்கிற மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த களத்திலே ஒரு வீரர் களமிறங்குகிறார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த களத்தில் இருந்த பொதுமக்கள் எல்லாம் கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். காரணம், ஜுனைதுக்கு முன்னால் நிற்பவர் பலசாலியான ஆஜானுபாகுவான உடம்பை கொண்டவர் அல்ல, பார்ப்பதற்கு ஒல்லியாக இருக்கிறார். எந்த அளவிற்கு ஒல்லியாக இருக்கிறார்? புல் தடுக்கி பயில்வான் என்று சொல்வார்கள். புல் தடுக்கி பயில்வான், புல் தடுக்குனா கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி ஒரு தேகம் கொண்ட ஒரு மனிதர் களத்திலே நிற்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்திலே பொதுமக்கள் பேசிக்கொண்டார்கள், இன்றைக்கு களம் முடிகிற போது ஒரு ஜனாசா காத்திருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது அந்த களத்திலே குதித்த ஒல்லியான தேகம் கொண்ட அந்த வீரர் நேராக ஜுனைதின் காதிலே போய் ஒரு ரகசியம் சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ஜுனைத் ஆடி போய் ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கிறார். அப்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த ஒல்லியான தேகம் கொண்ட வீரர் ஜுனைதின் முகத்திலே ஓங்கி குத்துகிறார். ஜுனைது கீழே விழுந்து மடிகிறார். அந்த களத்திலே இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஜுனைதை வீழ்த்துவதற்கு எந்த ஆண்மகனும் இந்த ஊரிலே இல்லை. ஆனால் ஒல்லியான தேகம் கொண்ட ஒரு மனிதரின் குத்தை தாங்க முடியாமல் ஜுனைத் என்கிற மாமிச மலை கீழே விழுந்து கிடக்கிறது, என்ன ஆச்சரியம் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த களத்திலே வெற்றி பெற்றதற்காக வேண்டிய பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த ஒல்லியான தேகம் கொண்ட வீரர் திரும்பி சென்றார். இந்த காட்சி முடிகிறது. அன்றைய இரவிலே ஜுனைது படுக்கிறார். அதிலே அருமையான ஒரு காட்சியை கனவிலே காண்கிறார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். யா ஜுனைத், எனது குடும்பத்தாரை நீங்கள் நேசித்து அவருக்கு நீங்கள் வழிவிட்டு அவர் கொடுத்த குத்துக்களை நீங்கள் வாங்கி நீங்கள் தோல்வி ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹு தாலா உங்களை வலியாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னார்கள். அந்த ஜுனைதின் காதிலே ஒல்லியான மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியத்தை சார்ந்த அஹ்லுல் பைத்தை சார்ந்தவன். எனது வறுமையின் காரணமாக இந்த களத்தில் குதித்திருக்கிறேன். என்னை அடித்து விட்டுத்தான் நீங்கள் வீரர் என்று நிரூபிக்க வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்திலே அவர் அதிர்ச்சிக்குள்ளானார். ஒல்லியான தேகம் கொண்ட அஹ்லுல் பைத்தை சார்ந்த அந்த வீரர் பரிசுகளை பெற்றுக்கொண்டு போய்விட்டார். இந்த காட்சியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஜுனைத், இன்று நீங்கள் அகிலம் போற்றும் மிகப்பெரிய குத்துபாக விளங்குவீர்கள் என்று சொன்னார்கள். அந்த மாமனிதர் தான் ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பகதாது மாநகரத்தின் மிகப்பெரிய குத்துபாக விளங்கியவர்கள், மிகப்பெரிய வலிமார்களுக்கு ஆசான்களாக விளங்கியவர்கள் ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியத்தை நேசிப்பது என்பது அல்லாஹ்வின் நேசர்களோடு நம்மை சேர்த்து வைக்கும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஹிப்புல்லாஹ லிமா யக்துக்கும் மின் நிஅமிஹி. அல்லாஹ்வை நீங்கள் நேசியுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடை நிஅமத்துகளை நினைத்து பார்த்து அவனுக்கு நீங்கள் பிரியம் காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள். அடுத்தபடியாக அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். அஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, என்னை நேசிப்பது உண்மையாக இருக்குமேயானால் எனது அஹ்லுல் பைத்திகளை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனது குடும்பத்தார்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தகைய நேசர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி தருவானாக. சய்யிதத்து நிஸ்ஸா அஹ்லில் ஜன்னah, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவனத்தின் பேரரசி என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரத்தையும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபாத்திமத்து பில்அத்து மின்னி,
ஃபாத்திமா எனது ஈரக்குலை, எனது சதை துண்டு, ஃபாத்திமா எனது பாசத்திற்குரியவள். எந்த அளவிற்கு பாசம் வைத்திருந்தார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். ஒரு பிரயாணம் சென்றார்களேயானால் கடைசியாக ஃபாத்திமா வீட்டிற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். பிரயாணத்திலே இருந்து திரும்பி வருவார்களேயானால் முதலில் ஃபாத்திமாவை பார்த்துவிட்டுத்தான் வேறு வேலைகளை பார்க்க போவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹசன் ஹுசைனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்கள் தான் அஹ்லுல் பைத்துகள். இவர்களின் வழி வந்தவர்கள் தான் அஹ்லுல் பைத்துகள். அஹ்லுல் பைத்தின் மீது நாம் ஏன் பாசம் காட்ட வேண்டும்? அதற்கு காரணம் வேணும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய நபி, நம்முடைய ஹபீப், இறுதி தூதர், நம்முடைய தலைவர், ஈருலக தலைவர். அவங்க மேல நம்ம பாசம் காட்டினா அதுக்கு முழுமையான அர்த்தம் இருக்குது. அதற்காக வேண்டி முழு உலகமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஈமானுக்கும் இந்த முஹப்பத்துக்கும் என்ன காரணம், என்ன தொடர்பு? வரலாற்றிலே சில நிகழ்ச்சிகளை நாம் எடுத்து பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைனார் பிற்காலத்திலே கொல்லப்படுவார்கள் என்கிற முன்னறிவிப்பை செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவனத்து வாலிபர்களின் தலைவர்களாக இருக்கிற ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா மைதானத்திலே கொடூரமாக கொல்லப்படுவார்கள் என்கிற செய்தியை சொன்னபோது அந்த அவையிலே கூடியிருந்த எல்லா சஹாபாக்களும் பொங்கி பொங்கி அழுதார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேரப்பிள்ளைகள், அவர்கள் உங்களுடைய பாசத்திற்குரிய பேரப்பிள்ளைகள், எப்போதும் உங்களோடு விளையாடி கொண்டே இருப்பார்கள். லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கபூலான துஆ ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அல்லவா? அந்த துஆவை பயன்படுத்தி எனது பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றலாமே என்று கேட்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த குடும்பம் மட்டும்தான் எனது குடும்பம் என்று நினைத்து கொண்டீரோ? இல்லை, இந்த உம்மத்து தான் எனது குடும்பம். இந்த உம்மத் நாளை கியாமத்து நாளையிலே நரகத்தின் படுகொலையிலே அவர்கள் விழப்போகிற போது அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த துஆவை நான் ஷஃபாஅத்தாக மாற்ற வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஃபாத்திமா, இந்த துஆவை ஹசன் ஹுசைனோடு நிறுத்திவிட்டால் அது சுயநலமாக மாறிவிடும். இந்த துஆவை மாபெரும் சமுதாயத்தை, உம்மத்தை காப்பாற்றுவதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வரியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உம்மத்திற்காக வேண்டி தனது குடும்பத்தை தியாகம் செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அதிகமாக அழுதவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலகத்து மனிதர்கள், கோடானு கோடி மனிதர்களின் எல்லா கண்ணீர்களையும் ஒன்று சேர்த்தால் ஆதமுடைய கண்ணீருக்கு ஈடாக. இரண்டாவதாக அதிகமாக அழுதவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி உலகத்திலே அதிகமாக அழுதவர்கள் யார் என்று பட்டியல் தருகிற போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 8வது நபராக கணிக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே அதிகமாக அழுதவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் ஃபாத்திமாவின் முகத்தில் ஒரு நேரத்திலும் கூட நாங்கள் புன்னகையோ சிரிப்பையோ கண்டதில்லை என்று சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எந்நேரமும் சதாவும் அழுது கொண்டே இருப்பார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்கள் மரண நேரம் வருகிறது. சல்வத்துல் ஆரிஃபீன் என்கிற கித்தாப், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கித்தாப், அந்த கித்தாபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹு தஆலா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இல்மை கொண்டு நமக்கு பயன் தருவானாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் பகலிலே வீட்டிலே இருக்கிற போது செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிற்குள்ளே வருகிறார்கள்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனது இரு பிள்ளைகளுக்கும் தலையை குளிப்பாட்டி விட்டு அவர்களுக்கு ஆடைகளை உடுத்திக் கொண்டு ரொட்டிக்கான மாவுகளை பிசைந்து ரொட்டியை சுடுகின்ற வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது தனது கணவர் வந்திருப்பதை கண்டும் அவரிடத்தில் எதுவுமே பேசாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனது அன்பு கணவனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் எதையுமே பேசவில்லை. இதை பார்த்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஃபாத்திமா, இப்போதும் நான் வந்தவுடன் என்னை வரவேற்று என்னை ஆலிங்கனம் செய்து என்னை வரவேற்று உபசரித்து அன்போடு 4 வார்த்தை பேசுவீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் செய்கையெல்லாம் வித்தியாசமாக தெரிகிறது. ஹசன் ஹுசேன் இரு குழந்தைகளுக்கும் தலையை குளிப்பாட்டி அவர்களுக்கு நல்ல ஆடை உடுத்திவிட்டு அவர்களுக்கு விசேஷமாய் ரொட்டிகளை சுட்டி கொடுக்கிறீர்கள். என்னிடத்தில் எதுவுமே பேசவில்லை, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எனது கணவனாரே, நான் ஒரு விருந்திற்கு செல்கிறேன். அந்த விருந்திற்கு சென்று விட்டால் எனது பிள்ளைகள் பசியோடு இருப்பார்கள். அவர்களுக்கு யார் உணவு கொடுப்பார்? எனவேதான் அதற்குண்டான வேலையில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உங்களை விட்டு நான் இப்போது பிரிய போகிறேன் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஃபாத்திமா, விருந்திற்கு போகிறாயா? போய்விட்டு எப்போது வருவீர்கள் என்று கேட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எனது அன்பு கணவனாரே, இந்த விருந்துக்கு சென்று விட்டால் இனி திரும்பவே முடியாது. இந்த விருந்திற்கு நான் சென்று விட்டால் என்னால் திரும்பி வரவே முடியாது. கியாமத் நாள் வந்தாலும் இந்த விருந்திற்கு சென்று விட்டால் என்னால் திரும்ப முடியாது என்று சொன்னார்கள். ஃபாத்திமா, புதுசாக நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, அல் வஹ்யு முன்கத்தியுன், வஹ்யோ நின்று விட்டது. உனது தந்தையாரோ இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். புதிதாக ஏதோ அற்புதமான விஷயங்களை எல்லாம் பேசுகிறீர்கள். யார் உங்களுக்கு சொன்னது என்று கேட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அலியே, நேற்று இரவு எனது தந்தையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்தார்கள். ஸாலல் அஹ்து, ஃபாத்திமா, காலம் நீண்டு விட்டது. வஷ்தத்த ஷௌகு, உனது முன்மேல் நான் வைத்திருக்கிற பாசம் கடுமையாகி விட்டது. வான முன்தல்லுருக்கி, உன்னை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஃபாத்திமா என்று சொன்னார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்திலே எனது பிரியா விடையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதுதான் தாமதம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஃபாத்திமா, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் நான் 3 விஷயத்தை உங்களிடத்திலே வசியத்தாக வைக்கிறேன். வசியத், இறுதி உபதேசமாக, கோரிக்கையாக வைக்கிறேன். எனது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் எனது கனிவான சலாமை சொல்லுங்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். இரண்டாவது, நான் ஏதேனும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை வைத்திருந்தால் அதை பற்றி நீங்கள் உங்கள் தந்தையிடத்திலே புகாராக தந்து விடாதீர்கள். புகாராக முறையிட்டு விடாதீர்கள். நான் ஏழை, நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை. நீங்கள் போய்விட்டால் என்னை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்? எனவே என்னை பற்றி குறையாக ஏதும் உங்கள் தந்தையிடத்திலே சொல்லிவிடாதீர்கள். மூன்றாவது, ஃபாத்திமா, நாளை கியாமத் நாளையிலே இந்த வார்த்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். ஃபாத்திமா, நாளை கியாமத் நாளையிலே நரகத்தின் படுகொலையை நோக்கி நான் இழுத்துச் செல்லப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுங்கள், எனக்காக சிபாரிசு செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார். எனக்காக சிபாரிசு செய்யுங்கள், நீங்களும் உங்களது தகப்பனாரும் எனக்காக சிபாரிசு செய்ய வேண்டும். எனது 3 வேண்டுதல் இதுதான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நானும் உங்களிடத்திலே 3 கோரிக்கைகளை வைக்கிறேன். 3 கோரிக்கைகளை வைக்கிறேன். 1, எனது அன்பு பிள்ளைகள் ஹசன் ஹுசைனை நீங்கள் எந்த காலத்திலும் திட்டவோ அடிக்கவோ கூடாது. இது 1வது நம்பர், 1வது கண்டிஷன். 2வது, நான் இறந்து விட்டால் நீங்கள் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும். நீங்கள் தான் எனக்கு கஃன் இட வேண்டும். நீங்கள் தான் எனக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும். 3வது, ஒரு பேழையில், ஒரு பெட்டியில் வைத்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்து
என்னை அடக்கம் செய்கிற போது இந்த காகிதத்தை எனது கபருக்குள்ளே வைத்து நீங்கள் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று 3 வசீத்துகளை செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், ஃபாத்திமா, அந்த காகிதத்திலே அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அது ரகசியம், யாரிடத்திலும் இதுவரை நான் சொன்னதில்லையே என்று சொன்னார்கள். பிஹக்கி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துஹ்பிரனி. ஃபாத்திமா, உனது அன்பு தகப்பனார் எங்கள் ஆருயிர் தலைவர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் கேட்கிறேன், அது என்ன ரகசியம் என்பதை எனக்கு சொல்லுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது தந்தையின் பெயரை கொண்டு கேட்டதால் சொன்னார்கள், எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. எனது தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், ஃபாத்திமா, உங்களை அலிக்கு நான் மணமுடித்து தரப்போகிறேன். 400 திர்ஹம் மகருக்கு உங்களை நான் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அலியை நான் பொருந்திக் கொள்கிறேன், ஆனால் மகரை பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். 400 திர்ஹம் உங்களுக்கு பத்தவில்லையா என்று கேட்டார்கள். அப்போது இல்லை, நான் எதிர்பார்ப்பது வேறு என்று சொன்னார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு சொல்லி அனுப்பினான், இந்த சுவனத்தையும் சுவனத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அலியின் மணக்குடையாக மகராக ஃபாத்திமாவுக்கு தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பினான். இப்போது இந்த திருமணத்திற்கு சம்மதமா என்று கேட்டார்கள். அலி என்கிற மாப்பிள்ளைக்கு மகர் என்னவென்று சொன்னால் சுவனமும் அதில் இருக்கிற எல்லா நியாமத்துகளும். இதை மகராக தருகிறோம், பொருந்திக் கொள்வீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், இதையும் நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இதைவிட வேறு என்னத்தை தான் கொடுக்க முடியும் மகராக? இந்த உலகத்தில் எந்த ஒரு அற்ப பொருளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சுவனத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் என்னதான் உங்களுக்கு மகர் வேண்டும் என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத்தின் மீது நீங்கள் காட்டியிருக்கிற பாசத்தின் அளவை நான் அறிவேன். எந்த அளவிற்கு நீங்கள் இந்த உம்மத்தின் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உடனிருப்பதால் நன்கு அறிவேன். எனவே இந்த உம்மத்திற்கு ஷஃபாஅத் செய்கிற பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த உம்மத்திற்கு ஷஃபாஅத் செய்கிற பாக்கியம் எனக்கும் வேண்டும், அந்த ஒரு பாக்கியம் தான் எனக்கு மகராக வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்திலே இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து அதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஷஃபாஅத் உரிமை வழங்கப்பட்டது என்கிற ஒரு பத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடந்ததாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எதற்காக சொல்ல வருகிறேன்? அஹ்லுல் பைத்தை நாம் ஏன் நேசிக்கிறோம் என்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம். அவர்கள் தங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு நேரமும் யோசித்ததில்லை, தங்களுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு நேரமும் யோசித்ததில்லை. ஏன் உலகத்தின் எந்த கவலையும் அவர்களுக்கு இருந்ததில்லை. இந்த உம்மத்தின் கவலைதான் அவர்களுக்கு முழுமையாக இருந்தது. எப்படி தமது தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு அன்பு கொண்டார்களோ, அதில் இம்மி அளவும் கூட பிசகாமல் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் அந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அளப்பரிய அன்புகளை கொண்டிருந்தார்கள். எனவேதான் அஹிப்பு அஹல பைத்தி பிஹுப்பி, என்னை எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போன்று எனது குடும்பத்தையும் நேசிங்கள், காரணம் அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் சையதனா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்றுதான் சொல்வார்கள். கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, எல்லா சஹாபாக்களையும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்றுதான் சொல்வார்கள். எல்லா சஹாபாக்களையும் அபூபக்கர், உமர், உஸ்மான் என்று யாரை எடுத்தாலும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் என்று சொல்வார்கள். ஆனால் அலி இப்னு அபி தாலிப் என்று வந்துவிட்டால்
கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கிதாபுகளே எழுதுகிறார்கள். ஒன்றாவது முக்கியமான 2 காரணம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்று சொன்னார், அவர்களுடைய தாயார் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு 4-5 தவாஃப் சுற்று முடிந்து விட்டது, இன்னும் 2 சுற்று மீது இருக்கிறது. அப்போது பிரசவ வலி வந்து விடுகிறது. இந்த தவாஃபை முடித்து விட்டு பிரசவத்திற்கு போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிரசவ வலி அதிகமாகி விடுகிறது. இந்த தாயாரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவாஃப் செய்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது சிற்றன்னையே, எனது சின்னம்மாவே, இதற்கு மேலும் நீங்கள் பொறுக்க வேண்டாம், பிரசவம் ஆகிவிடும். எனவே காபாவின் வாசல் திறந்திருக்கிறது, நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று தனது சின்னம்மாவை அவர்கள் அழைத்து கொண்டு காபாவுக்குள்ளே செல்கிறார்கள். அங்கே காபாவுக்குள்ளே அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் பிறக்கிறார்கள். காபாவுக்கு உள்ளே பிறந்த முதல் குழந்தை மட்டுமல்ல, ஒரே குழந்தை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் மட்டும்தான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பிரசவம் ஆனதற்கு பின்னால் அந்த தாயும் குழந்தையும் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள். அந்த தாயாரின் மீது 2 சுற்றுக்களை தானே பொறுப்பெடுத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபை நிறைவு செய்கிறார்கள். வீட்டிற்கு சென்ற அந்த குழந்தை மிக நீண்ட நேரமாகியும் கண் விழிக்கவில்லை, எந்த அசைவும் இல்லை. வீட்டை சுற்றி மனிதர்கள் எல்லாம் கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டிற்குள்ளே செல்கிறார்கள். அப்போது எல்லோரும் சொன்னார்கள், குழந்தை கண் திறக்கவில்லை, அதற்கு என்னவானதோ தெரியவில்லை என்று எல்லோரும் கவலைப்படுகிற போது, எங்கே நான் பார்க்கிறேன், எனது சித்தப்பாவின் மகன், எனது சச்சாவின் மகன், நான் பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பச்சை குழந்தையை தன் கையால் எடுத்து பார்க்கிறார்கள். அப்போதுதான் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் கண் விழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்னான முகத்தை பார்க்கிறார்கள். விழித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் தான் விழிப்பேன் என்று சபதம் எடுத்து பிறந்தவர்கள் அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. முதலாக தன் பார்வை நபிகளாரின் முகத்திலே பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மூடி இருந்த அலி இப்னு அபி உங்க லைன் கொஞ்சம் விட்டு வருது. அந்த லைன் விட்டுட்டு வருதோ? அந்த இது அந்த கண் முழிக்கலன்னு சொன்னீங்களா அலி ரலியல்லாஹு? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வழங்கல சார். சரி, நான் மறுபடியும் சொல்றேன். உம்ரா செஞ்சானீங்களா? 2 இது. ஆமா, தவாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மையார் விட்டு சென்ற 2 சுற்றுக்களை தானே நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? விட்டு வருது அதுல. செக் ஆகுதா? அந்த அப்புறம் விட்டு வந்துச்சு. அதாவது கேக்குதுங்களா இப்ப? அதாவது அந்த அம்மையார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் விட்டு போன 2 சுற்றுக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவுபடுத்தினார்கள். ஓகேங்களா? அதற்கு பிறகு அந்த குழந்தையை பார்ப்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். தன்னுடைய சித்தப்பா சச்சா அபு தாலிப் அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் கொஞ்சம் சஞ்சலத்தோடு சலசலப்போடு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டபோது குழந்தை என்று கவலையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை நான் பார்க்கிறேன் என்று தன் கையால் எடுத்து அந்த குழந்தையை பார்க்கிற போது அப்போதுதான் அந்த குழந்தை கண் விழித்து பார்க்கிறது. விழித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் விழிப்பேன் என்கிற சபதத்தோடு பிறந்த குழந்தை என்பதால் தான் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு
அல்லாஹு தாலா அவர்களின் முகத்தை சங்கைப்படுத்துவானாக என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். கண் விழித்தால் எனது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்னான முகத்தில் தான் கண் விழிப்பேன் என்கிற அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தும் விதத்தில் கர்ரமல்லாஹு வஜஹு, அல்லாஹு தாலா அவர்களின் முகத்தை சங்கைப்படுத்துவானாக என்று நாம் அவர்களுக்கு துஆ செய்கிறோம். இரண்டாவது, அது மட்டுமல்ல, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த குழந்தையை குளிப்பாட்டினார்கள். அந்த குழந்தையை குளிப்பாட்டுகிற போது சொன்னார்கள், அலியே, இன்றைக்கு நான் உங்களை குளிப்பாட்டுகிறேன், இன்றைக்கு நான் உங்களை குளிப்பாட்டுகிறேன், ஒரு நாள் வரும் அப்போது நீங்கள் என்னை குளிப்பாட்டுவீர்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த போது நபிகளாரை குளிப்பாட்டிய பெரும்பாக்கியவான் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜஹஹ். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்ரமல்லாஹு வஜஹஹு அவர்கள் வாழ்நாளில் தனது ஔரத்தை பார்த்ததே இல்லை, தனது ஔரத்தை கூட பார்த்ததே இல்லை. அதனால்தான் கர்ரமல்லாஹு வஜஹஹு சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, தனது ஹலாலான மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் எந்த ஔரத்தையும் பார்த்ததில்லை. எனவேதான் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை யாராவது வாழ முடியுமா? நினைத்து பாருங்கள். தனது ஔரத்தையும் பார்த்ததில்லை, தனது ஹலாலான மனைவியின் ஔரத்தையும் பார்த்ததில்லை. எனவேதான் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்கிற அடைமொழியோடு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கிறோமே. அவர்கள்தான் அஹ்லுல் பைத்துடைய மிகப்பெரிய தலைவர். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸுகளிலே இமாம் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதிலே ஒரு வார்த்தை, அதம் அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, அல் முஸ்தத்ரக், தபரானி போன்ற ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்ட வார்த்தை, அறிவு ஞானத்தின் பட்டணமாக நான் இருக்கிறேன், அறிவு ஞானத்தின் பட்டணமாக நான் இருக்கிறேன். அந்த அறிவு ஞானத்தை அடையக்கூடிய தலைவாசலாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஞானத்தை படித்தாலும் அலியை படிக்காமல் நீங்கள் படிக்க முடியாது. எந்த இல்மை படித்தாலும் அலி இப்னு அபி தாலிபை தொடாமல் எந்த இல்மையும் படிக்க முடியாது. இந்த உலகத்திற்கு எல்லா இல்மின் தலைவாசலாக சையதுனா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஏதாவது ரகசியம் பேசிட்டே இருப்பாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சபையிலே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், எங்களிடத்திலே பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக பேசக்கூடிய நீங்கள் சில நேரத்திலே அலியிடம் மட்டும் ஏதோ ரகசியம் பேசுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமரே, இது நான் போதிக்கவில்லை, அல்லாஹ் போதிக்கிறான் என்று சொன்னார்கள். நான் போதிக்கவில்லை, அல்லாஹ் அலிக்கு போதிக்கிறான் என்று சொன்னார்கள். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்ற கல்வி இருக்கிறதே, இது அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த இல்ம், அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இல்ம், அறிவு ஞானம். எந்த அளவிற்கு அறிவு ஞானம் மிக்கவர்கள் என்று அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, சையதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்ற போது ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு வருகிற போது ஹஜ்ருல் அஸ்வது கல்லை முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொன்னார்கள், நீ ஒரு கல், ஒரு சாதாரண கருங்கல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உன்னை முத்தமிடாவிட்டால் நான் உனக்கு முத்தம் தந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முத்தம் தந்ததால் தான் நான் உனக்கு முத்தம் தருகிறேன் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், இந்த கல்லால் எந்த பயனும் இல்லை. ஒரு கல் எந்த மனிதனுக்கும் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. இன்னக லா தன்ஃபஉ வலா ததுர்ரு என்று சொன்னார்கள். நீங்க யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கொடுக்க முடியாது, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. ஏதோ ரசூலுல்லாஹ் சம்பிரதாயமா முத்தமிட்டாங்க, அதனால நானும் முத்தம் கொடுக்கிறேன், ஒரு சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி
நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது புகாரில வருது. ஆனா அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள், அதுக்கு பின்னாடி நடந்த வார்த்தை வாக்கியங்கள் அதுல வரல. ஆனா முஸ்ததரக் என்கிற ஹதீஸ் கிதாபுல வருது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூட இருந்தாங்க. உமரே, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். உமரே, கலீஃபா அவர்களே தவறு செய்து விட்டீர்கள். இந்த கல்லை நாம் ஏன் முத்தமிடுகிறோம் தெரியுமா? இந்த கல்லுக்குள்ளே தான் அல்லாஹு தஆலா ஒப்பந்த பத்திரத்தை வைத்திருக்கிறான். என்ன ஒப்பந்த பத்திரம்? وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى. ஆலமுல் அருவாகிலே எல்லா மனிதர்களையும் அல்லாஹு தஆலா ஆலமுல் அருவாகிலே ஆதமின் சந்ததிகள் அனைவரையும் அழைத்து கேட்டான், நான் உங்கள் ரப்பி இல்லையா என்று கேட்டான். அலஸ்து ரப்பிக்கும், நான் தானே உங்கள் கடவுள் என்று கேட்டான். எல்லா மனிதர்களும் சொன்னார்கள், பலா, ஆம், நீதான் எங்களின் ஒரே இறைவன் என்று ஒரே குரலில் சொன்னார்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் சென்று விட்டால் என்னை கடவுளாக, என்னை ஓர் இறைவனாக வணங்குவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டான். எல்லா அருவாகளும் சொன்னது, நிச்சயமாக உன்னையன்றி நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த சத்திய பிரமாணத்தை அல்லாஹு தஆலா இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்குள்ளே வைத்திருக்கிறான். யாரெல்லாம் முத்தமிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலாவால் ஹஜருல் அஸ்வத் கல்லை கொண்டு அடையாளம் காட்டப்படுவார்கள் என்று செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். லவ்லா அலியுன் லஹலக உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொன்ன வார்த்தை, இந்த அலி மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உமர் நாசமாகி போயிருப்பான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சமகாலத்திலே அலியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் படித்தவர்கள், அவர்களின் பாசறையிலே பயின்றவர்கள். ஆனால் திருப்பி கேட்கவில்லை. எப்ப சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கவே இல்லை. காரணம், ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, அறிவு ஞானத்தின் தலைவாயில் அலி, அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்பதை விளங்கிக் கொண்டதால் தான் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லுகிற வார்த்தை, லவ்லா அலியுன் லஹலக உமர். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தும். அலி இல்லாவிட்டால் நமக்கு மார்க்கம் இல்லை, அலி இல்லாவிட்டால் நமக்கு தீன் இல்லை, அலி இல்லாவிட்டால் நமக்கு ஈமான் இல்லை. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக இருக்கும்போது ஒரு கூட்டத்தின் தலைவர், ஒரு சமுதாயத்தின் தலைவர், அவர் அவரிடத்துல போய் கேட்கறாங்க. நம்ம ஹவாரியுன்னு கேட்போம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, என் ஃபைன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரு வித்தியாசமான ஒரு பதில சொன்னார். அஸ்பஹத்து உஹிப்புல் ஃபித்னத வ அக்ரஹுல் மௌத்த. நான் இந்த எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், ஃபித்னாவை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், ஃபித்னாவை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதே மாதிரி ஹக்கை வெறுப்பவனாக இருக்கிறேன், ஹக்கை வெறுப்பவனாக இருக்கிறேன். அஸ்தகுல் யஹூத வன் நசாரா, யூத நசாராக்களை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். உமினு பிமாலம் அரஹு, நான் எதை பார்க்கவில்லையோ அதை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். ஐந்தாவது, உகிர்ரு பிமாலம் யுஹ்லக், அல்லாஹ்வால் இதுவரை எது படைக்கப்படவில்லையோ அதை நான் உண்மை உண்டு என்று சொல்லுகிறேன். இப்படி வித்தியாசமா சொன்னார். ஆனா அந்த நேரடியா வெளிப்படையா பார்க்கும்போது இவரு ஏதோ குழப்பறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோவப்பட்டாங்க. ஃபித்னா விரும்புறேங்கிறாரு, ஹக்க மறுக்கிறேங்கிறாரு, யூத நசாராவை ஏத்துக்கிறேங்கிறாரு, எதை கண்ணில் பார்க்கலையோ அது ஈமான் கொண்டேங்கிறாரு, எது படைக்கப்படவில்லையோ அது இருக்குங்கிறாரு. என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு நேர ஹலீஃபாட்ட கூட்டிட்டு வராங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ சொல்ல வர்றார். ஆனா ஒரு விதண்டாவாத மாதிரி தெரியுது. நாமளா முடிவு பண்ணா நேர வாழத்தான் எடுக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இந்த மனிதரை அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். இவரின் வார்த்தைகளை கேட்கிறார்கள். கேட்டபோது செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார்.
அவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார். முதலாவது என்ன சொன்னார்? வஹிப்புல் ஃபித்னத்த, ஃபித்னாவை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹு தாலா தகாபன் என்கிற சூறாவிலே சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் செல்வங்களும் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்லுகிறான், சோதனை. நாமளும் நேசிக்கிறோம். அவர் மட்டுமல்ல, நாமளும் தான் குழந்தைகளையும் பொருளாதாரத்தையும் நேசிக்கிறோம். அதனால ஃபித்னாவே நேசிக்கிறார் என்பது உண்மைதான். இரண்டாவது, அக்ரஹுல் ஹக்க, ஹக்கை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹக்கை அவர் மட்டுமல்ல, நாமளும் தான் வெறுக்கிறோம். என்ன ஹக்கு? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், எல்லா மனிதர்களுக்கும் சக்கராத்துல் மௌத் சத்தியமாக வந்தே தீரும் என்று சொல்லுகிறான். அந்த ஹக்கை எல்லோருமே வெறுக்கிறோம், அவரும் இருக்கிறார், அது உண்மைதான். மூணாவது, வாஸ்தகுல் யஹூத வன் நசாரா, யூத நசாராக்களை உண்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன அவரை உண்மைப்படுத்துகிறார்? அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அல் பக்ராவிலே சொல்லுகிறான், வக்காலத்துல் யஹூது லைஸத்தின் நசாரா அலா ஷை, யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நசாராக்கள் அவர்கள் எந்த சத்தியத்திலும் இல்லை. வக்காலத்தின் நசாரா லைஸத்துல் யஹூது அலா ஷை, நசாராக்கள் சொல்லுகிறார்கள் யூதர்கள் எந்த சத்தியத்திலும் இல்லை. இவங்களை கேட்டா அவங்க பொய்க்காரங்கன்னு சொல்றாங்க, அவங்கள கேட்டா இவங்க பொய்க்காரங்கன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையைத்தான் இவர் சொல்லுகிறார். இந்த யூதர்களின் வாக்கு, இந்த வாக்கைத்தான், இந்த வாக்கியத்தை தான் அவர் உண்மைப்படுத்துகிறார், நாமும் அதை உண்மைப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக உமினு பிமாலம் அரஹு, அவர் எதை பார்க்கவில்லையோ அதை ஈமான் கொண்டு இருக்கிறார். ஆமா, அல்லாஹ் அவரும் பார்க்கல, நாமளும் பார்க்கல. இல்ல, அல்லாவை அவரும் பார்க்கல, நாமளும் பார்க்கல, ஈமான் கொண்டு இருக்கிறோம், அது உண்மைதானே. அடுத்தபடியாக உக்கிர்ரு பிமாலம் யுஹ்லக், படைக்கப்படாத ஒன்றை அவர் உண்டு என்று உண்மைப்படுத்துகிறார். கியாமத் நாள் இதுவரை படைக்கப்படவில்லை, அதை அவர் உறுதிப்படுத்துகிறார், நாமும் உறுதிப்படுத்துகிறோம் என்று அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முஅதிலத்தின் லா அலியுன் லஹா, யா அல்லாஹ், அலி இல்லாத சூழ்நிலையில் இது போன்ற குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி விடாது என்று சொன்னார்கள். அலி இருந்தால்தான் இது போன்ற குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும், இது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். அலி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி விடாது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா என்பது எந்த அளவிற்கு சத்தியமான ஒரு வார்த்தை. இது மாதிரியான நிறைய அறிவு ஞானத்தின் வரலாறுகள் நிறைய அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இந்த அஹ்லுல் பைத்தின் தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் மூலமாகத்தான் இந்த இல்ம் கியாமத் நாள் வரை தொடரும். எனவேதான் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ் அன்ஹும் ரிஜ்ஸ் அஹ்லுல் பைத்தி அன்ஹும் ரிஜ்ஸ் அஹ்லுல் பைத்தி வ யுத்ஹிரக்கும் தத்ஹீரா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களையும் தனது போர்வைக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இவ்வளவு நாள் பயானிலே நாமெல்லாம் கேட்டு இருப்போம். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக இரண்டு விஷயத்தை சொல்லுகிறான். ஒன்று, இந்த குடும்பத்திலே இருந்து ரிஜிஸ், அசுத்தம், ஷிர்க், அசிங்கம், பாவம் எது இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதை போக்கி விடுவான். இரண்டாவது, அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு அல்லாஹுடைய பொறுப்பு. பரிசுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பை தான் எடுத்துக்கொண்டான் அல்லாஹு தஆலா. எந்த அளவிற்கு அவர்களை அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்? அஹ்லுல் பைத்துகளுக்கு சதகா ஹராம், அஹ்லுல் பைத்துகளுக்கு ஜக்காத் கொடுப்பது ஹராம். யாருக்கு வேணாலும் ஜக்காத் கொடுக்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம அத்தா அம்மாவுக்கு நம்மளால ஜக்காத் கொடுக்க முடியாது. நம்முடைய வயிற்றில் பிறந்த மகன் மகள்களுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்தை போன்ற அந்த அஹ்லுல் பைத்துகளுக்கும் நம்மால் ஜக்காத் கொடுக்க முடியாது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், தஃப்சீர் குர்துபியுடைய இமாம், அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குழந்தையா இருக்கும்போது சதக்காவாக வந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில போட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ் பஹ், துப்புங்க துப்புங்க சொல்லி
அந்த வாயில இருந்த அந்த பேரிச்சம்பழத்தை கையால இருந்து எடுத்து வெளியே போட்டாங்க. எடுத்து போட்டு சொன்னாங்க, இது சதக்காவுடைய பொருள். அஹ்லுல் பைத்தான நாம சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாது, நமக்கு ஹராம் அப்படின்னு சொன்னாங்க. இமாம் குர்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, ஏன் அப்படி அஹ்லுல் பைத்துகளுக்கு சதக்கா ஜகாத் ஹராம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் யதுல் உல்யா ஹைரும் மின் யதி சுஃப்லா. கொடுக்கிற கைதான் மேலானது. வாங்குகிற சதக்காவின் கையை விட, சதக்கா வாங்குபவர்களுடைய கையை விட சதக்கா கொடுப்பவர்களின் கைதான் சிறந்தது என்று சொன்னார்கள். நாம ஒரு கால் அஹ்லுல் பைத்துக்கு நம்ம சதக்கா ஜகாத்தை கொடுத்தோம் என்று சொன்னால், அஹ்லுல் பைத்துடைய கரங்கள் கீழே இருக்கும். எந்த காலத்திலேயும் கீழே இருக்கக்கூடிய கரமாக ஒரு அஹ்லுல் பைத்தின் கரம் இருக்கக்கூடாது என்பதால் தான் சதக்கா பொருளை, ஜகாத்துடைய பொருளை அஹ்லுல் பைத்துகளுக்கு கொடுப்பது ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக நமக்கு தந்திருக்கிறார்கள். கொடுக்கிற போது வாங்குகிற கையாக அஹ்லுல் பைத்தின் கை இருக்கக்கூடாது என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர்கள் உயர்த்தப்பட்ட, பரிசுத்தப்படுத்தப்பட்ட குடும்பமாக இந்த மார்க்கத்தில் அவர்கள் காட்டப்படுகிறார்கள். இன்னும் சில 11:30 ஆகிவிட்டது, பேசலாங்களா? ஒரு 5 நிமிஷம். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஓகே, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யார் அப்படின்னா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா அம்மாவுடைய அக்கா. அவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். இவங்க மதினாவில் பிறந்த முதல் குழந்தை. ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி மதினாவில் பிறந்த முதல் குழந்தை. இவங்க ஒரு விளையாட்டு பருவத்துல ஒரு பாலகனாக இருக்கிற போது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரத்தம் கொடுத்து எடுத்தாங்க. இன்னைக்கு ஹிஜாமா தெரபி செய்றாங்க இல்லையா, தேவையில்லாத கெட்ட ரத்தத்தை வெளியாக்கி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அந்த மாதிரி எப்போதுமே அந்த சிகிச்சை எடுப்பார்கள். அது ஒரு சுன்னத்தும் கூட. அப்படி ஒரு தடவை அவங்க ஹிஜாமா செய்யும் போது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு சின்ன குவளையில அந்த ரத்தத்தை எடுத்து அந்த தெருவிலே விளையாடி கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைக்கிறாங்க. அழைத்து, தம்பி, இந்த ரத்தத்தை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்தில் கொட்டி விடு என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அந்த ரத்தம் கலந்த அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு போகிறார். போய்விட்டு திரும்பி வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, என்னப்பா ரத்தத்தை கொட்டிட்டியா? உன் வாயை பார்த்தா குடிச்ச மாதிரி தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்துல்லா, அந்த ரத்தத்தை என்ன செய்தாய்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னது போல் யாரும் பார்க்க முடியாத இடத்தில் நான் அதை கொட்டி விட்டேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கிருச்சு. அப்துல்லா, அந்த ரத்தத்தை நீ குடித்தீரா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்கள் புனித மேனியில் ஓடுகிற அந்த குருதி, அதை எப்படி என்னால் கொட்ட முடியும் யா ரசூலல்லாஹ்? அந்த குழந்தை பேசுகிறது பாருங்கள், பச்சை குழந்தை, அது விளையாடுகிற குழந்தை. அந்த குழந்தை பேசுகிறது, யா ரசூலல்லாஹ், உங்கள் புனித மேனியில் ஓடுகிற ரத்தம் அது வெறும் ரத்தம் அல்ல, அது ரஹ்மத். அந்த ரஹ்மத்தை என்னால் வீதியில் கொட்ட முடியுமா யா ரசூலல்லாஹ்? எனவே நான் அதை ஆசையில் குடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா, எப்போது எனது ரத்தம் உனது மேனியிலே கலந்து விட்டதோ அப்போதே உங்களுக்கு நரகம் ஹராமாகிவிட்டது என்று சொன்னார்கள். லன் தமஸ்ஸனன்னாரு பதனக, எந்த காலத்திலேயும் உங்கள் மேனியை நரகத்தின் தீ தீண்டாது என்று சொன்னார்கள். எந்த அளவிற்கு பெரிய பாக்கியம்! கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தின் ஒரு கோப்பை, ஒரு சில மிடறுகளை குடித்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், காலம் காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாரம்பரியத்தையும் அஹ்லுல் பைத்துடைய ரத்த உறவுகளையும் தாக்கிக் கொண்டிருக்கிற அஹ்லுல் பைத்துகள் எந்த அளவிற்கு பரிசுத்தமானவர்கள், அவர்கள் நரகத்தின் தீக்கு அப்பாற்பட்டவர்கள். காரணம், அவர்களின் உடலிலே ஓடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த பாரம்பரியம். குல்லு சபபின் வ நஸபின் வ சுஹரின் முன்கத்திஉன் யௌமுல் கியாமா, நாளை கியாமத் நாளையிலே
எந்த இரத்த உறவும் சொந்தமும் எடுபடாது. இவர் எங்க அத்தா, என் மக, இவர் இந்த பாரம்பரியம், அந்த பாரம்பரியம், அந்த குடும்பத்துக்காரு, இந்த சொந்தக்காரு, எந்த பாரம்பரியமும் எடுபடாது. இல்லா சபபி வ நசபி வ சஹரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தை தவிர, எனது உறவை தவிர, நாளை கியாமத் நாளையிலே நான் ரசூலுல்லாவின் சொந்தக்காரன் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் காப்பாற்றப்படுவார், அவர் பரிசுத்தப்படுத்தப்படுவார், அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே யா அய்யுஹன்னாஸ் ஒரு ஹதீஸை சொல்லி முடித்து விடுகிறேன். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அரஃபா தினத்திலே கஸ்வா ஒட்டகின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா பிரசங்கம் செய்கிற போது சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் இன்னி தரக்து ஃபீக்கும் மா இன் அஹதும் பிஹி லன் தலில்லு. மனிதர்களே, நான் உங்களிடத்திலே 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அந்த விஷயங்களை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம். இன்னொன்று நம்ம நிறைய ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலி, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை, ஹதீஸ். இந்த 2 தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? கிதாபுல்லாஹ்க்கு அடுத்தபடியாக, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக வைத்திரத்தி அஹ்லி பைத்தி சொன்னாங்க. என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். என்னோட அஹ்லு பைத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஹதீஸுக்கு இணையாக தனது குடும்பத்தை நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பிடித்து வாழுங்கள், அவர்கள் மீது பாசம் காட்டுங்கள், அவர்களை நீங்கள் நேசியுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மிஸ்லு அஹ்லு பைத்தி ஃபீக்கும் கமிஸ்லி சஃபீனத்தின் நூஹ். என்னுடைய அஹ்லு பைத்துக்கு என்ன உதாரணம் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் மாதிரி. மன் ரக்கிபஹா நஜா, அந்த கப்பல்ல ஏறினவன்லாம் தப்பித்தான், அந்த கப்பலில் ஏறாதவன் மூழ்கி செத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே எந்த காலத்திலேயும் அஹ்லுல் பைத்தை நாம் மறக்க கூடாது, அவர்களை நேசம் கொள்ள வேண்டும். நமது குடும்பத்திலேயும் குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் நாம் இதை சொல்லித்தர வேண்டும். அல்லாஹு தாலா அஹ்லுல் பைத்தை நேசிக்கிற கூட்டத்திலே நம்ம எல்லாம் ஆக்கி தருவானாக. அவர்களை கண்ணியப்படுத்துகிற பாரம்பரியத்தில் அல்லாஹு தாலா கியாமத் வரைக்கும் நமது பாரம்பரியத்தை பரிசுத்தப்படுத்துவானாக. அவர்களிலே வழிமார்களாக இருப்பவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وبحق آل محمد صلى الله عليه وسلم وبحق أهل بيت النبي صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. ஜஸாக்கல்லாஹ் ஹஸ்ரத். நல்ல சிறப்பான சிறப்பான பயான் உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ்.